ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது 5வது வாரம். இந்த ஆண்டில் நம்ம கடந்த 4 வாரமாக நம்முடைய புத்தாண்டு தீர்மானங்கள் பற்றியும் அதை எப்படி செயல்படுத்துது, அதுக்கான பழக்க ஹேபிட்டை எப்படி மாற்றுது பற்றி பேசியிருந்தேன். போன வாரம் எப்படி நம்மளோட ஐடென்டிட்டி நம்மளோட ஹேபிட்டை ஐடென்டிட்டி காரணமாக அதை பற்றி பேசியிருந்தேன். இந்த வாரம் நம்மளுடைய ஹேபிட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக மாறுறதை பற்றி பேச போகிறோம். இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, நீங்கள் சில விஷயங்களில் தானாகவே செய்கிறீங்க. இப்போ சொன்னோன்னா, இப்போது காஃபி டைம் 10 மணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் தானாக போய் காஃபி குடிச்சிடுறீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு இல்லை, இது உங்களோட ஒரு பழக்கம். அது மாதிரி ஃபோன் நோட்டீஸ் வந்ததுன்னா நீங்கள் உடனே ஃபோன் எடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இது நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது நேரத்தில். இது ஒரு நம்மளுடைய பழக்கமாக ஆகிடுச்சு, நம்ம எப்போவுமே செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறேன்னா, இந்த பழக்கங்கள் திடீர்னு ஏற்படுறதில்லை, நம்முடைய செய்கின்ற வேலையுடைய ஒரு தொடர்ச்சி. இது ஒரு சிறிய லூப். அதாவது கியூ கிரேவிங் ரெஸ்பான்ஸ் ரிவார்டுன்னு ஒரு லூப்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கியூ ஒரு குறி மீன்ஸ் ஒரு காஃபி கடையை பார்க்குறீங்க, அது ஒரு குறி. காஃபி கடை அங்கே இருக்குது, அந்த படத்தை பார்க்குறீங்க, அது குறி. கிரேவிங் நீங்கள் ஏங்குறீங்க இல்லை விரும்புகிறீங்க. ஸோ இப்போ காஃபி குடிக்கணும் உங்களுக்கு மனசுக்கு தோணுது, வரீங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் டேக்கிங். ஸோ நீங்கள் காஃபி கடையை நோக்கி போய் காஃபியை வாங்கி குடிக்கிறீங்க. இந்த ரிவார்டுன்றது அதில் குடித்த பிறகு ஏற்படுகின்ற ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு அலாதி நியന്ത്രம். ஸோ இந்த ரிவார்டு நல்லா இருந்தாலும் திருப்பி அந்த காஃபியை குடிக்கிறோம். அதுவே உங்களுக்கு ஒரு கஷாயத்தை கொடுத்தா நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கசப்பு உங்களுக்கு பிடிக்காது. அதனால் அதை நீங்கள் திருப்பி செய்ய மாட்டீங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ரிவார்ட் நல்லா இருந்தால் அந்த ஹேபிட்டு ஸ்ட்ராங்காக ஆகும், திருப்பி செய்வோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. நீங்கள் இந்த லூப்பை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பேட் ஹேபிட் குட் ஹேபிட்டை எப்படி ஏற்படுத்தலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேட் ஹேபிட் எடுத்தணும்னா அந்த கியூவை நீங்கள் கண் எதிர்க்க மறைச்சிடணும், இல்லை மாற்றிடணும். இப்போ சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் அதில் ஏற்பட்ட பாதிப்பை பற்றி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருப்போம். நல்ல ஹேபிட் வேணும், உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை வீட்டில் வச்சிடணும். இந்த கியூவை நம்ம ரிவார்டை ஸ்ட்ராங் ஆக்கணும் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மோசமான ஆள் இல்லை, நீங்கள் மோசமான ஒரு பழக்கவழக்கத்தின் லூப்புக்குள்ளே நீங்கள் சிக்கி இருக்கீங்க. ஸோ உங்களோட லூப்பை மாற்றினீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆளாக நீங்கள் மாற வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.